ஹரியானாவில் 90 தொகுதிகளுக்கு அக்டோபர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 67 பெயர்களை கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. கட்சி தாவியவர்கள், வாரிசு அரசியல்வாதிகள் என பலருக்கும் வாய்ப்பு வழங்கியுள்ள பாஜக சிட்டிங் முதலமைச்சரையே வேறு தொகுதிக்கு மாற்றிவிட்டு விமர்சனத்தில் சிக்கி இருக்கிறது. ஜனநாயக ஜனதா கட்சியில் இருந்து கடந்த மாதம் பாஜகவில் இணைந்த 3 முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அனுப் தனக் பாஜக வேட்பாளராக உக்லானா தொகுதியிலும், தேவேந்திர சிங் பாப்லி தோஹானா தொகுதியிலும், ராம்குமார் கௌதம் சஃபிடோன் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இது தவிர முன்னாள் முதலமைச்சர்களின் பேர குழந்தைகள் 3 பேருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி. பன்சிலாலின் பேத்தி ஸ்ருதி சௌத்ரி, பஜன்லாலின் பேரன் பாவ்யா பிஷ்னாய், ராவ் பிரேந்திர சிங் பேத்தி ஆர்த்தி சிங் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் ஆர்த்தி சிங் மத்திய அமைச்சர் ராவ் இந்திரஜித் சிங்கின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் வேட்பாளர் பட்டியலில் இந்த தகவல்களை விட அதிக கவனம் ஈர்த்திருப்பது சிட்டிங் முதலமைச்சர் நயாப் சிங் சைனியின் தொகுதி மாற்றப்பட்டு இருப்பதுதான். இந்த ஆண்டு மார்ச் மாதம் மனோகர் லால் கட்டார் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகியதை அடுத்து நயாப் சிங் சைனியை முதலமைச்சராக நியமித்தது பாஜக. அப்போதே மனோகர் லால் கட்டார் கர்னால் தொகுதியில் எம்எல்ஏ பொறுப்பையும் ராஜினாமா செய்துவிட்டார். இதனால் இந்த ஆண்டு மே மாதம் தான் கர்னால் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இதில் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயாப் சிங் சைனி போட்டியிட்டு 40,000க்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தற்போது இடைத்தேர்தல் முடிந்த 5 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி இருக்கிறது. ஆனால் நயாப் சிங் சைனியை அதே கர்னால் தொகுதியில் நிறுத்தாமல் லாட்வா தொகுதிக்கு மாற்றியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை. கர்னால் தொகுதி மனோகர் லால் கட்டாரின் ஆதரவாளரும் மாவட்ட பாஜக தலைவராக இருந்த ஜக்மோகன் ஆனந்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் நயாப் சிங் சைனிக்கு எதிராக மனோகர் லால் கட்டார் கட்சிக்குள் செயல்பட்டாரா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதே நேரம் வெற்றி வாய்ப்புகளை ஆராய்ந்த பிறகே நயாப் சிங் சைனிக்கு லாட்வா தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2019 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் லாட்வா தொகுதியில் பாஜக வெறும் 32 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே வாங்கி காங்கிரசிடம் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தது. ஆனால் தற்போது நடந்து முடிந்திருக்கும் மக்களவைத் தேர்தலில் குருஷேத்ரா தொகுதிக்குட்பட்ட இந்த லாட்வா சட்டப்பேரவை தொகுதியில் பாஜகவுக்கு 47 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2019 மக்களவைத் தேர்தலில் இதே குருஷேத்ரா தொகுதியில் நயாப் சிங் சைனி 6,80,000க்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருந்தார். 2024 இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மிக்கு ஒதுக்கி இருந்தது. அப்படி இருந்தும் பாஜக வேட்பாளர் நவீன் ஜிண்டால் வெறும் 2 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார். இதனால் லாட்வா தொகுதியில் இந்த முறை கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இதே தொகுதியில் நயாப் சிங் சைனி ஏற்கனவே வெற்றி பெற்றிருப்பதும், அவரது சமூகத்தைச் சேர்ந்த 7% வாக்காளர்கள் லாட்வா தொகுதியில் இருப்பதும் பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. தற்போது காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஒருவேளை கூட்டணி அமைந்தால் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு டஃப் கொடுத்த சுஷில் குப்தாவை ஆம் ஆத்மி லாட்வா தொகுதியில் களமிறக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நயாப் சிங் சைனியின் வெற்றிக்கு செக் வைக்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்த நேரத்தில் தேர்தலுக்கு தேர்தல் தொகுதி மாறுவதால் நயாப் சிங் சைனியை கயிறில்லாத பட்டம் என விமர்சித்திருக்கிறார் ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சௌதாலா. இன்னொரு பக்கம் முதலமைச்சரை கூட முன்னர் வெற்றி பெற்ற தொகுதியில் நிறுத்த பாஜகவுக்கு தைரியம் இல்லை என விமர்சித்திருக்கிறது ஹரியானா காங்கிரஸ்.